ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ஒன்லைன் என்னன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்று சேராமல் இறந்துட்டாங்க. விதி இப்போ அவங்கள கரண்ட்ல மீட் பண்ண வச்சிருக்கு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்களா, ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எடுத்தது நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ தான். அவர் பேர் ஷிவ். அவருக்கு யூரோப்பில் வேலை கிடைச்சிருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவர் ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க. அவர் கூட அவரோட ஃப்ரெண்டும் யூரோப் வராங்க. வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அவர் ஃப்ரெண்டு ஒரு நியூஸ் காட்டுறாரு. இங்கே பாரு, 800 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வர விண்கல் இந்த இயரும் வருதான் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறார், அதெல்லாம் நம்புகிற விஷயமாடா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காரவும் ஹீரோ உடனே அந்த விண்கல் டாபிக் எடுத்து வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணும் கரெக்ட் ஆகிடுது. தென் அவங்க யூரோப் போகிறாங்க. அங்கே போய் வேலை பார்த்துக்கிறாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. ஒரு நாள் நைட்டு அவர் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு ஒரு பிரிட்ஜ் மேலே இருந்து தண்ணியில் விழுறான். அதே டைம் அங்கே ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கும் யாரோ ஒருத்தவங்க தண்ணிக்குள்ளே முங்குற மாதிரியான கனவு. டக்குன்னு எழுந்துச்சு, இந்த கனவையே அடிக்கடி நமக்கு வருது அப்படின்ற மாதிரி குழம்புறாங்க. அவங்க தான் வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோனி சாய்ரா. அவங்க வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட்னு ஒரு சாக்லேட் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்களே கையால் செய்கிற சாக்லேட்ஸ் அதெல்லாம். ஒரு நாள் ஹீரோ ஒரு பொண்ணு கூட அந்த ஷாப்புக்கு போகிறாங்க. போனதுமே யாருமே இல்லையே கடையில் அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோனியை பார்க்குறாங்க. ஹீரோயினி 2 பேருமே பார்த்ததுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல் வருது 2 பேருக்குள்ளேயுமே. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தென் அந்த கூட இருக்க பொண்ணு செம்ம காண்டாயிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கத்திட்டுருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு ஒயிட் சாக்லேட் வேணும்னு கேட்குறா. ஹீரோயினி வந்து இல்லை, நான் இன்றைக்கி ஒரு சாக்லேட் செஞ்சுருக்கேன், புது சாக்லேட், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன்னா ஹீரோ ஓகே அப்படின்றாங்க. உடனே கூட வந்திருக்க பொண்ணு இல்லை, எனக்கு ஒயிட் சாக்லேட் தான் வேணும்னு. ஹீரோ இல்லை, அந்த சாக்லேட் ட்ரை பண்ணலாமேன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிடுது. அது தெரியாமல் ஹீரோவும் அங்கே நின்று ஹீரோனியே பார்த்துட்ருக்கோம். அவங்க கூட வந்து அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லவும் என்ன அப்படின்ட்டு உடனே ஹீரோவும் அந்த பொண்ணை கன்சால்வ் பண்ணுறதுக்காக கூட ஓடி போகும்போது ஹீரோயினி கூப்பிட்டிருந்தாங்க, இந்த சாக்லேட் அவங்கள்ட்ட கொடுங்கன்ற மாதிரி வேறு சாக்லேட் கொடுத்து விட்றா. தென் அன்னைக்கு நைட்டே ஹீரோயினி ஷாப் க்ளோஸ் பண்ண டைம் ஹீரோ வெளியே ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காரு. உடனே ஹீரோயினி க்ளோஸ் பண்ணுறதை பார்த்துட்டு கிட்ட வந்து ஹீரோயினிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயினி இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன எதுன்னும் போது ஓகே, இன்னும் நீங்கள் எனக்கு சாக்லேட்டுக்கு பைசா தரலையா, அது கொடுக்க வந்திருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு ஹீரோயின் எப்பவுமே ரெகுலர் கஸ்டமராங்க. அங்கே ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் நடந்து போயிட்டு ஹீரோயினி வீடு வரைக்குமே 2 பேரும் ஒன்றாவே வந்துட்டாங்க. ஹீரோயினி வீட்டு வாசலில் ஹீரோயினி டோர் அன்லாக் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹீரோ உள்ளே வர ட்ரை பண்ணுவோம். நான் இன்வைட் பண்ணாமல் யாரும் என் வீட்டுக்கு வர வேணாவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோ அப்படியே கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினி அவங்கள மீறி டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோ வெளியே தள்ளிட்டு லாக் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டேவும் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே நைட்டு ஹீரோயினி கடை லாக் பண்ணலான்னு வரும்போது வெளியே எட்டி பார்க்குறாங்க. இன்றைக்கும் ஹீரோ வந்து பெஞ்சில் உட்காந்துருக்காரான்னு. அங்கே ஹீரோ இல்லைனும் வந்து லாக் பண்ணிகிட்ருக்க டைம் பக்கத்துலேருந்து ஹீரோ என்ன என்னை தேடுறீங்களா அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்து அப்படியே அன்னைக்கும் ஜாலியாக பேசிட்டு ஹீரோயினி வீடு வரைக்குமே அவர் வராரு. வந்து நைட்டு 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படி இப்படின்னு இருந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினி வேக்கப் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. டக்குன்னு ஹீரோயினிக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினிக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காப்புல. அவர் தான் கால் பண்ணுறாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போட்டு ஹீரோவை நேக்கடாக அப்படியே வெளில தள்ளி விட்டுடுறாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. என்ன அப்படின்னமோ இந்த மாதிரி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வராப்லையா, தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, அவர் எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன், இங்கே இருந்துடாத அப்படின்னமோ என்ன என்ன இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட்லாம் தேவையில்லை, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். இல்லை எனக்கு அவர் தான், ஏன்னா அவரோட நான் லாங் ட்ரைவ் போயிருக்கேன், நைட் ட்ரைவ் போயிருக்கேன், கேண்டில் லைட் டின்னர்லாம் சாப்பிட்ருக்கேன், எனக்கு அவர் தான் முக்கியன்ற மாதிரி சொல்லவும் நீ இந்த ரீசனுக்காக அவர்கிட்ட போகணுன்றியா நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. தென் கட் பண்ணிட்டு இல்லை எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அன்னைக்கு உடனே ஹீரோ வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு மச்சான், அவள் என்ன டக்குன்னு என்னை கழட்டி விட்டா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னும் அவர் ஃப்ரெண்டு சிரிச்சுட்டு எனக்கு தெரியும், ஐ மீன் இந்த பொண்ணு தான் உனக்கு ஏற்ற பொண்ணு, நீ எத்தனை பேர் இந்த மாதிரி நடுவில் கழட்டி விட்டுருக்க, ஒன்னே ஒருத்தி கழட்டி விட்டுருக்கா பத்தியா, இவ தாண்டா உனக்கு ஏற்ற பேர், உன்னோட பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னும் ஹீரோ
பார்த்துட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் ஹீரோயினும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு காரில் வந்து ஏறும்போது ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த பொண்ணு என்னடா இவ்வளோ ஷார்ட் ட்ரெஸ் போட்டு இவ்வளோ க்யூட்டாக இருக்கா, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, அவங்கள ஃபாலோ பண்ணு அப்படின்னவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிகிட்ருக்க டைம் அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஹீரோயினையும் அவங்க பாய் ஃப்ரெண்டையும் அப்படி இப்படின்னு எதேதோ பேசி ஓரளவு ஹீரோ அங்கே அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண வச்சிடுறாரு. வச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேட்சப் ஆகிட்டு 2 பேரும் செம்ம ஜாலியாக சுற்றிட்டு டேட்டிங் போகிறது என்ன செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. ஒரு என்னதான் ஜாலியாக இருந்தாலுமே ஹீரோயினுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரோ ஒருத்தவங்க மேலேருந்து கீழே விழுற மாதிரி, யாரோ ஒருத்தவங்க அவங்கள தள்ளி விடுற மாதிரின்ற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒரு பப்பட் ஷோ மாதிரி ஒரு கிங் அண்ட் குயினோட பப்பட் ஷோ ஒரு விண்டோ ஷாப்பிங்கில் பார்க்குறாங்க. அதில் ஹீரோ கிங்கை வந்து குயின் மேலேருந்து கீழே தள்ளி விடுற மாதிரி பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ சொல்கிறார், அது ஜஸ்ட் டால் தானே, அதை பார்த்து ஏன் ஃபீல் பண்ணுற நீ, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவங்களுக்கு என்னென்னு ஒரு மாதிரி கான்ஷியஸ்னஸ் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க சப்கான்ஷியஸ் மைண்டில். என்னடா இதுன்ற உடனே ஹீரோக்கு ஒரு கால் வருது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா ஃபார்ச்சூன் டெல்லரோட வீடு அது. ஆனால் அங்கே ஒரு மாதிரி ஜாலியாக பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் ஹீரோயினியை பார்த்துட்டு, என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க, உனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீம் வருதா, உனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பே இல்லை தானேனும். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு அடிக்கடி யாரோ 2 பேர் தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரியான கனவு வருது, அது எங்கள் அப்பா அம்மான்னு நினச்சேன் நான். கார் ஆக்சிடெண்ட் ஆகி தான் என்னோடய பேரண்ட்ஸ் தண்ணியில் முழுகி இறந்தாங்க, அவங்க தான் என்னோடய கனவில் வராங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அவங்க இல்லையா அப்படின்ற ஃபீல் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு ஃபார்ச்சூன் டெல்லர் சொல்கிறதுலாம் நீ எதுவும் காதில் வாங்கிக்காதுன்ற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு அவர் போயிடுவார். அப்புறம் ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து ஹீரோயிட்ட அவங்க கையை கொடு, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கையை வாங்கி பார்ப்பாங்க. உன்னோட பாஸ்ட்டில் நடந்த விஷயம் திரும்ப நடக்க போகுது. ஒரு சம்மர் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ரெயின் அப்போ நீ ஒருத்தவங்கள மீட் பண்ணுவ. அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் உன்னோட லைஃபே சேஞ்ச் ஆகும். உன்னோட பாஸ்ட்டில் நடந்தது திரும்ப நடக்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தென் ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு பார்ட்டிக்கு போவாங்க. அந்த பார்ட்டிக்கு போனதும் ஹீரோ ஜாலியாக நிறைய கேர்ள்ஸோடலாம் ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ஹீரோ நீ என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன நீயும் போய் யார் கூட என்ஜாய் பண்ணு, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போது எனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்றனால தான் நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியா, இதுக்காக நான் போய் ஏதாவது பையனோட சுற்றுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு அங்கே ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பாரு. அவர்கிட்ட போய் ஹீரோயினி பேசுவாங்க. அவர் தான் நம்மளோட வில்லன் கபீர். ஹீரோயினியும் கபீரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் ஹீரோயினிக்காக ட்ரிங்க் எடுக்கிறதுக்காக கபீர் போயிடுவாங்க. அப்போ ஹீரோ வந்து, என்ன நீ இன்னும் தனியாக தான் இருக்கியா, வா நம்ம போய் என்ஜாய் பண்ணலான்னும் போது, இல்லை எனக்கு ஒருத்தவங்க ட்ரிங்க் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி, சும்மா விளையாட்டுக்கு சொல்லாத அப்படின்னு நிஜமாவே கபீர் வந்து ட்ரிங்க்ஸோடு வருவார். அதை பார்த்துட்டு ஹீரோக்கும் கபீருக்கும் லைட்டாக முட்டிக்கும் அந்த இடத்துல. அப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோ போயிடுவார். அப்புறம் ஹீரோயினி வாஷ்ரூம் போயிருந்தப்போ ஹீரோ உள்ளார போயிட்டு ஹீரோயின்கிட்ட பேசுவாங்க. என்ன உனக்கு நீ நினச்ச மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடச்சிட்டான்ல, ரொம்ப சைலண்ட்டானவன், நல்லா பணக்காரன், உனக்கு ஏற்ற நீ இப்படி ஒரு பையனை எதிர்பார்த்தியோ அதே மாதிரி இருக்கான், அப்போ நீ என்னை விட்டு போயிடுவா தானே அப்படிலாம் கேட்கும். ஹீரோயினி என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னும், நான் வந்து ஒரு வாரத்துக்கு வேலை விஷயமா நான் வேறு ஒரு நாட்டுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு. என்ன இப்போ வந்து சொல்கிற நீனு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்பா. ஆமாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரப்போஸ் பண்ணி பேசிகிட்ருப்பாரு. ஹீரோயினி ஓகே சொல்லிடுவாங்க. ஹீரோ ஃபாரின் போயிடுவாங்க. ஹீரோயினி ஃபோனில் அப்பப்போ பேசிக்கிறது, டெக்ஸ்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி மட்டும். ஆனால் 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங் போகும். தென் அந்த டைமில் வில்லன் வந்து ஹீரோயினியோட ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் வெளியே போவாங்க. அதாவது மழை பெய்யும். 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு, வில்லன் ஹீரோயினியை கூட்டிகிட்டு ஒரு பார்ட்டிக்கு போய் ஹீரோயினிக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்து கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஆக்கி ஹீரோயினை கடத்திடுவான். கடத்திட்டு போய் ஒரு தனி ஐலாண்டில் வீடு மட்டும் இருக்க மாதிரியான ஒரு ஐலாண்ட், அங்கே ஹீரோயினியை கடத்தி வச்சுருப்பான். ஹீரோயின் இருக்க ரூமில் வந்து ஹீரோயினோட சின்ன வயசுலேருந்து ஒரு
குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஹீரோயின் எப்படி எப்படிலாம் இருப்பாங்கன்றத அவன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருப்பான். அதெல்லாம் ஹீரோயின்கிட்ட காமிச்சிருப்பான். இங்கே பாரு, நீ சின்ன வயசில் எப்படி இருந்த, அப்புறம் 8 வயசில் எப்படி இருந்த, 16ல் எப்படி இருந்த, 18ல் எப்படி இருந்தன்ற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் காமிக்கும். ஹீரோயின், யாரா நீ, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, நீனும் ஒரு சைக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஹார்ஷாக கத்துவாங்க. அப்புறம் அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி தண்ணிக்குள்ளே குதிக்க ட்ரை பண்ணுவாங்க. வில்லன் சொல்லுவான், நீ உனக்கு தண்ணினா பயம், நீ தண்ணிக்குள்ளே போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், குதிக்கலாம் ட்ரை பண்ணாத. ஆனால் ஹீரோயினி வந்து தண்ணியில் குதிச்சாதான் தப்பிக்க முடியுன்ற மாதிரி தண்ணியில் டக்குன்னு குதிச்சிடுவா. குதிச்சதும் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போக ஆரம்பிச்சிடும். பாஸ்டில் என்ன பண்ணா ஏது பண்ணான்றதெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக வர ஆரம்பிச்சிடும். பாஸ்டில் ஹீரோயினி வந்து ஒரு பிரின்சஸ், வில்லன் வந்து ஹீரோயினி கூட சின்ன வயசுலேருந்தே வளர்ந்த ஒரு பையன். 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து எதிர் ராஜ்யத்தோட வாரியர் மாதிரி ரொம்ப எந்த போருக்கு போனாலும் வின் பண்ணிட்டு வர மாதிரியான கேரக்டர். நம்ம ஹீரோக்கும் நம்மளோட வில்லனுக்கும் ஒரு சின்ன ஃபைட் வந்து வில்லனை தோக்கடிச்சிடுவார். அப்போ வந்து வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பாங்க, ஒரு ஃபுல் மூன் வர்றதுக்குள்ளார நீங்கள் வந்து சரண்டர் ஆகிடணும், உங்களோட லேண்ட் எங்களுக்கு சரண்டர் பண்ணிடணுன்ற மாதிரி கொஞ்சம் கண்டிஷன்லாம் போட்டு போயிருப்பாங்க. ஹீரோயின் வந்து நான் போய் இதை சார்ட் அவுட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட டீம் கிட்ட போய் பேசுறதுக்காக போயிருப்பாங்க. அப்போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு போட்டி வரும். ஒரு மரத்துக்கு மேலே இருக்க கத்தியை யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீரோவும் ஹீரோயினையும் போட்டி போட்டுட்டு அந்த காட்டுக்குள்ளே ஓடிலாம் போய் அந்த கத்தியை ஹீரோ தான் ஃபஸ்ட் எடுப்பார். ஆனால் ஹீரோயினியை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே லவ் வந்துடும் அவருக்கு. ஸோ ஹீரோயினிக்கு அந்த கத்தியை விட்டு கொடுத்ததும் ஹீரோயினி வந்து நோ, நீங்களே வச்சுக்கோங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை திரும்ப ஹீரோட்டே கொடுத்துருவாங்க. ஹீரோ தான் வின்னர்ன்ற மாதிரி. ஸோ அதில் ஹீரோ ஜெயிச்சனால ஹீரோயினி வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ ஹீரோவும் ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ண அன்னைக்கு வில்லன் வந்து ஒரு சதி தீட்டி ஹீரோவை கொன்னுடுவான். அது வந்து ஒரு ஃபுல் மூன் ப்ளஸ் அன்னைக்கு தான் வந்து எரிக்கல்லாம் பூமிக்கு வரும். அது வந்து லவ்வுக்கான எரிக்கல். அது ஹீரோவை சாவடித்து தண்ணிக்குள்ளே போட்டுருவான் வில்லன். அதை பார்த்துட்டு ஹீரோயினியும் எனக்கு அவன் தான் முக்கியம், அவன் என் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கான் அப்படின்றத புரிஞ்சுட்டு ஹீரோயினியும் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நம்ம திரும்ப வருவோம், திரும்ப லவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் ஹீரோ செத்துருப்பான். அதே மாதிரி ஹீரோயினையும் போய் ஹக் பண்ணிவிட்டு அவளும் அந்த தண்ணியில் இறந்துருவா. இவங்க 2 பேரும் சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனும் கழுத்து அறுத்து அதே இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிடுவான். இதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் திரும்ப ஹீரோ சாவ போகிறான் அப்படின்றது தெரிஞ்சதும் வில்லன் என்ன சொன்னாலும் செஞ்சிடலாம், திரும்ப வில்லன்ட்டே மாட்டிப்பா. ஏன்னா அவரால் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ஸோ வில்லன்ட்டே மாட்டிக்கிட்டதும் வில்லன் நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஃபாரின் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் எங்கே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா, தென் அவள் ஷாப்பில் போய் தேடினாலும் இருக்க மாட்டா, என்ன தான் ஆச்சுன்ற மாதிரி இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து இங்கே பாரு நியூஸ் பேப்பர் காட்டுறோம், இந்த மாதிரி வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போதான் இந்த ஐலாண்டில் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சதும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன ஆச்சு, ஏன் நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தது, பணத்துக்காக போயிட்டாளா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுவான் ஹீரோ. தென் அந்த ஐலாண்டுக்கும் போவான். அவங்க 2 பேரோட என்கேஜ்மெண்ட் அப்போ அவனும் அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணி ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டு வந்துடுவான். தென் ஹீரோயினி ரூம்குள்ளே இருக்கும்போது ஹீரோவும் அங்கே போய் ஹீரோயின்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு பேச ட்ரை பண்ணுவோம். ஹீரோயினி நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இங்கேருந்து தயவு செஞ்சு போ, உனக்கு எதுவும் புரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். அதுக்குள்ளே வில்லனோட ஆட்கள் ரூம்குள்ளே வந்துடுவாங்க. தென் ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த ஐலாண்ட்லேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி வேற ஒரு பக்கத்து ஐலாண்டுக்கு போயிடுவாங்க. அங்கே நிறைய இடத்துக்கு ஓடுறது அந்த மாதிரி தப்பிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு ஒரு போட் அரேஞ்ச் பண்ணி போட்டில் போவாங்க. அந்த டைம் வில்லனுக்கு கண்டுபிடிச்சி அவனோட ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சி வில்லன் அந்த போட்டை கண்டுபிடிச்சி வந்துடுவான். வந்து ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு சின்ன ஃபைட் நடக்கும். தென் ஹீரோவும் ஹீரோயினையும் ஜெயிக்கிற மாதிரி வில்லன் செத்து போகிற மாதிரி கதை முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஹீரோவும் ஹீரோயினையும் ஒன்று செஞ்சிடுறாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.